ஐயா சின்னதோர ஐயா அம்மா கிட்ட பேச மாட்டியா? என்னையா சொல்லு. என்ன நாங்க ரெண்டு பேரும் தெரியாம பண்ணிட்டோன்னே, ஏனே இப்படி பண்ற? நீயாச்சும் பேசுனே. ஏம்மா உன்கிட்ட பேசாம நான் யார்கிட்டமா பேசுவேன்? சின்ன பொண்ணு இப்படி வருத்தமா இருக்கா. இந்த நேரத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அவ இன்னும் கொஞ்சம் வருத்தப்படுவா. அதுக்காண்டிதான் சரி அப்படின்னு சொன்னம்மா. அதுக்காண்டி நீ அழுதுகிட்டு உடம்ப பாத்துக்காம இருக்காத, சரியா? ஐயா சின்னதோர ஏம்மா அழுகாதம்மா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதாம்மா. நீ வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவா, ஆனா மனசுல எதுவுமே இருக்காது. நாத்துவும் அப்படிதான், சரியா? சரி, அவ மனசு கஷ்டப்பட்டு இருந்தாலே சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். என்ன நீ என்ன புரிஞ்சுக்கிட்டே, அதுவே போதானே எனக்கு. நாத்து பாரு, நீ பண்ண ஒரு சின்ன தப்பால குடும்பமே எப்படி இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இனிமையாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோ, சரியா? சரி என்ன மன்னிச்சது, நான் இன்னைக்கே ஊருக்கு கிளம்பி போறேன். நீ இங்கதான் இருக்கணும், ஏன்னா நானும் பேச மாட்டேன் அம்மா கிட்ட அவ இருக்கிறதுனால, சரியா? நீயாச்சும் அம்மைக்கு துணையா இரு, அதுக்காண்டிதான் சொல்றேன். சரி என்ன. ஐயா சின்னதோர என்னம்மா சொல்லுமா? ஐயா சின்ன பொண்ணு இப்ப எப்படியா இருக்கா? பரவாயில்லையா ஐயா? ஏமா அவ நல்லா இருக்காமா, நீ எதுவும் கவலைப்படாத, சரியா? ஐயா அவளை கொஞ்சம் பார்க்கணும் போல ஆசையா இருக்கியா? வெளியே கூப்பிடியா? சரிம்மா இரு, நான் அவளை வெளியே கூப்பிடுறேன். நீ அழுகாத, அமைதியா இருங்க. சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே. என்னங்க சொல்லுங்க. சின்ன பொண்ணே, எவ்வளவு நேரம் சின்ன பொண்ணே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பா? வெளியே வா, ஹால்ல உட்காருவோம் வா. இதோ வாரேங்க. சின்ன பொண்ணே, எதுக்கு உள்ளேயே கிடக்க அடைஞ்சு? வெளியே வந்து உட்கார வேண்டியதானே? ஏங்க அத்தெல்லாம் இருக்காங்கல்ல, அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்தேன். அவங்க இருந்தா நம்மளுக்கு என்ன? நம்ம போக்குல ஒரு இடத்துல உட்கார வேண்டியதுதான். இது என்ன அவங்க வீடா? என்னங்க அத்தை பக்கத்துலதான் இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டா கேட்கட்டும், சரியா? இது ஒண்ணும் அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கும் தான், சரியாம்மா? உட்காரு, வந்து நல்லா காத்து போல உட்காந்துக்கிட்டு இருக்கு காத்தாட. சரிங்க. ஆமா சின்ன பொண்ணு, இப்ப எப்படி இருக்கு? உடம்புலாம் பரவாயில்லையா? இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? இப்படிமா? இல்லங்க இப்ப பரவாயில்ல, பத்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் தானே வர சொல்லியிருக்காங்க, அப்ப போனா போதும், அப்ப போய்க்கலாம். சரிம்மா. என்ன இந்த கிளவி அழுதுகிட்டு கிடக்கு? மத்தவங்கள தானே அழ வைக்கும், இன்னைக்கு இது அழுதுகிட்டு இருக்கு. சரி என்னன்னு கேப்பேன். எத்தே எத்தே, என்னம்மா சொல்லு. எத்தே இப்படி திரும்புங்க, நீங்க அழுகிறதா தெரியுதே, அப்புறம் ஏன் திரும்பி அழுதுட்டு இருக்கீங்க? எத்தே என்னது இது? ஒண்ணு இல்ல புஷ்பா, விடு. எத்தே இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? புஷ்பா அது வந்து என்னாச்சு? யாரு உங்களை இந்த நிலைமைக்கு ஆக்குனது? இப்ப சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, நானே தான் அழுறேன். நான் போயிட்டே ரூமுக்குள்ள போறேன். எத்தே இப்ப நீங்க சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், நான் நடக்கிறதே வேற மாதிரி இருக்கும். உங்க மவனுக்கு போன் பண்ணி வர சொல்லிடுவோம், பாத்துக்கோங்க. வேணா புஷ்பா, அது வந்து செல்லத்தாயி, அந்த செல்லத்தாயி கிளவி திட்டுனால உங்களை. இல்ல புஷ்பா. அப்போ அது செல்லத்தாயி மருமவ சின்ன பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. அதனால சரி செல்லத்தாயி அழுதுகிட்டு இருந்தா, போயிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிடுச்சு. சின்ன பொண்ணு கிட்ட இந்த மாதிரி உன் மாமியார் நல்லா திரும்பி இருக்காங்க, பேச வேண்டியதானமா, யாம இப்படி சொல்ற அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அதுக்கு சின்ன பொண்ணு சொன்னா, உங்க வீட்டு விஷயத்த மட்டும் நீங்க பாருங்க, எங்க வீட்டு விஷயத்த நீங்க பாக்காதீங்க அப்படின்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டா. என்ன தைரியம் இருக்கு அந்த சின்ன பொண்ணுக்கு? வயசுக்கு மட்டும் மரியாதை இல்லாம இந்த போற இருங்க. புஷ்பா வேண்டாம் வீடு, அவ எது சின்ன பிள்ளை சொல்ல தெரியாம சொல்லிட்டா. இல்லத்த இப்படியே விட்டுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது, இருங்க இன்னைக்கு இருக்கு அந்த சின்ன பொண்ணுக்கு. புஷ்பா வேண்டாம், சொல்லுறது கேளு. என் மாமியாரு நான் மட்டும் தான் திட்டணும், என்னதான் இருந்தாலும் எனக்கும் என் மாமியாருக்கு 1008 இருக்கும். இவ யாரு நடுவுல? இந்த வாரம் சின்ன, இனிமே உனக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை இல்லடி. வேண்டாம் புஷ்பா, சொல்லுறது கேளு. இந்த சும்மா இருங்கட்ட. சின்ன பொண்ணே. என்ன புஷ்பக்கோ கத்திக்கிட்டு வராங்க? வாங்க புஷ்பக்கோ, என்னாச்சு சொல்லுங்க. இங்க பாரு சின்ன பொண்ணு, நீ மிரட்டுறது உருட்டுறது எல்லாம் உன் மாமியாரும் உன் நாத்தனாரோட வச்சுக்கோ. என் மாமியார் கிட்ட வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னக்கோ நீங்களே எப்படி பேசுறீங்க? பின்ன என்ன சின்ன பொண்ணு, உன்னை ஏதாச்சும் தப்பா பேசுனாங்களா அவங்க இத்தனை நாள்? எடி வேண்டாம், சொல்லுறது கேளு, விடு. எத்தே இருங்க நீங்க. எம்மாடி அவ எதுவும் தெரியாம பேசிட்டா, விடுமா. பாருங்க சின்ன பொண்ணுக்கு மாமியாரே, நீங்களும் தான் எங்க வீட்டு விஷயத்துல நிறைய வந்திருக்கீங்க, அதனால நான் உங்களை இப்படி பேசிருக்கேன் என்னைக்காச்சும். அவ ஏதோ கோவத்துல பேசிட்டாமா, விடுமா.